ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 விருந்தோம்பல். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் குறித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின் திருநெல்வேலி சீமைக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 வழக்கு. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இலக்கண போலி என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தகுதி வழக்கின் வகைகள் யாவை. ஃபோர்த்து கொஸ்டின் வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக, அதன் சரியான சொல்லை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 17 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்வரும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. என்னை கவர்ந்த நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 புதுமை விளக்கு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 22 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார். தேர்டு கொஸ்டின் அந்தாதி என்பது யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் உருவக அணி எவ்வாறு அமையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 அறம் என்னும் கதிர். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 24 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 உப்புரவு நெறி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 உண்மை ஒளி. இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. உண்மை ஒளி படக்கதையை கதையாக சுருக்கி எழுதுக. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 இலக்கணம் பொது. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்கம் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனை அவையாவை. தேர்டு கொஸ்டின் இரட்டை கிளவி என்பது யாது, சான்று தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இரண்டென எழுதுக. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. ஒற்றுமைய உயர்வே. நிச்சயமா இந்த கட்டுரை நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 44 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 மழைப்பொழிவு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 48 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகம் நிலைத்தடுமாற காரணம் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் இரக்கம் உடையோர் பற்றி இயேசு காவியம் கூறுவன யாவை. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 தன்னை அறிதல். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 50 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கிய நிகழ்வை எழுதுக. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 கண்ணியமிகு தலைவர். இந்த உரைநடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை போராட்டத்தில் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு பற்றி எழுதுக. செகண்ட் கொஸ்டின் காயிதே மில்லத் அவர்கள் தன் குடும்பத்திலும் எளிமையை கடைபிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஆட்சி மொழி பற்றி காயிதே மில்லத்தின் கருத்தை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டினுமே மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 பயணம். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. பயணம் கதையை சுருக்கி எழுதுக. நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 வினா விடை வகைகள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 61 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வினா எத்தனை வகைப்படும் அவையாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் நேர் விடை என்பது யாது. தேர்டு கொஸ்டின் குறிப்பு விடைக்கும் வெளிப்படை விடைக்கும் உள்ள வேறுபாடு யாது. ஃபோர்த்து கொஸ்டின் கொலை வினாவையும் கொடை வினாவையும் வேறுபடுத்துக. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 62 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுத கொடுத்துருக்காங்க. அன்பு தன்னம்பிக்கை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 63 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமா இந்த கடிதம் நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கடிதத்தை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.